ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறது ஒரு சிம்பிளான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். நான் வந்து சின்ன ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ள வந்து நல்ல மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃபைனாக பொடிச்சுக்கணும். ஒரு ட்ரையான பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் வந்து அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதில் தான் நம்ம செஞ்சுக்க போகிறோம். நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே அரை கிலோ கணக்காக தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 1 கிலோ அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஃபைனாக பொரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலில் விட்டு. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபைனாக பேஸ்ட்டாகவும் செஞ்சுக்கலாம். இனி நான் வந்து ஒரு ஹால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஹாஃப் டீஸ்பூன் மிளகு பொடி, கொத்தமல்லி பொடி ஒரு 1.5 டீஸ்பூன், அடுத்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடிச்சு ஃபைனாக பிடிச்சது நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து ரெண்டு கரண்டி நம்ம வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு லெமன் இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் கூட ஒரு பாதி லெமன் வந்து நீங்கள் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கறிவேப்பிலை போடுறேன். என் வீட்டில் இப்போ லெமன் இல்லை, அதனால தான் நான் அது சேர்த்துக்கலை. அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இனி புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவைக்கு ஏற்ற போல் உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெங்காயம் பொரிச்சதில் உள்ள மீதி ஆயில் இருந்துச்சு, அதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எப்போவுமே இதே மாதிரி பண்ணும்போது தண்ணி சேர்த்துக்காம தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது சிக்கனில் உள்ள தண்ணி வந்து அதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நம்ம குக்கரில் செஞ்சிட்டாலும் நீங்கள் எப்போவுமே தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாஷ் பண்ணுற தண்ணி கூட அதில் இருக்கும். இனி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ½ அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு வேக வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வராது. அதுக்கு தான் நான் கடாயில் அடுப்பு பற்ற வச்சாச்சு. இனி வந்து நான் கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்து கடாய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். உங்களுக்கு கடுகு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து கடுகு தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நான் வந்து குழம்பு வைக்கும்போதும் கூட்டு வைக்கும்போதும் கடுகு சேர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொட்டினதும் நம்ம வந்து கருவேப்பிலை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கருவேப்பிலை போடும்போது நல்லா பொட்டும். நீங்கள் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஊற வச்சுருந்தா நம்மளுடைய சிக்கனை எடுத்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்லேயும் கூட்டியும் வந்து வச்சு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ நீங்கள் வந்து நம்முடைய நான்ஸ்டிக்கில் உள்ள மூடியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நம்ம வந்து குக்கர்லேயே கூட செஞ்சுக்கலாம். குக்கரில் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் 10 மினிட்ஸ் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அவ்வளோ தூரம் ஆகாது. ஆனால் நம்ம வந்து நான்ஸ்டிக் இல்லைன்னா கடாயில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகணும் இல்லை சிக்கன். அதுக்கு தான் கலர் காம்பினேஷன்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ஷுவராக சொல்லுவேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இன்னும் நம்ம ரோஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா சிக்கன் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு.
ஆயில் வந்து நல்லா திரிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? நீங்கள் கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. சிக்கன் வந்து அப்புறம் ரோஸ்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். நம்மளுடைய சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கடாயிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.